குடியரசு தலையங்கம் ஆகஸ்ட் 9, 1925. 1 கோடி ரூபாயும் 21 நாள் உண்ணாவிரதமும் 30,000 பேர் சிறைவாசமும். இந்தியாவானது அந்நிய ஆட்சிக்கு உட்பட்டு அடிமைத்தன்மை அடைந்து அவதிப்பட ஆரம்பித்த காலம் முதல் இதுவரையிலும் விடுதலை பெறுவதற்காக மகாத்மாவின் காலத்தில் கொடுத்த விலை போல் ஒரு பொழுதும் கொடுத்திராது என்றே நினைக்கிறோம். ஆனால் நமது தேசத்திற்கு மாத்திரம் இன்னமும் விடுதலை பெறும் காலம் வரவில்லை என்றே சொல்ல வேண்டும். 3 மாதத்திற்குள் 1 கோடி ரூபாய் வசூல் செய்தும் மாதம் 1000, 2000, 5000, 80,000 ரூபாய் வரும்படி உள்ள வக்கீல்கள் உள்பட சுமார் 500 பேர் தங்கள் தொழிலை நிறுத்தி தேசத்தொண்டில் இறங்கியும் அரசபோகத்தில் இருந்தவர்கள் முதற்கொண்டு ஜமீன்தார்கள், பிரபுக்கள், வியாபாரிகள் உள்பட ஏழைகள் வரை 30,000 பேர் சிறைக்குச் சென்றும் மகாத்மாவே 2 வருடங்கள் சிறையில் வதிந்தும் சிறையினின்று வெளிப்போந்து 21 நாள் உண்ணாவிரதம் இருந்தும் இந்தியா சுயராஜ்யம் அடையவில்லை என்று சொன்னால் இனி எப்படி, எப்பொழுது, எவரால் விடுதலை அடைய முடியும்? இனி மறுபடியும் இந்தியா சுயராஜ்யமடைய நாம் பாடுபட வேண்டுமானால் முன் அனுபவங்களை ஆதாரமாக வைத்து அவற்றில் உள்ள பிழைகளை திருத்தியும், ஏன் நமக்கு சுயராஜ்யம் கிடைக்கவில்லை என்ற காரணத்தை கண்டுபிடித்தும் அதற்கு வேண்டிய முறைகளை கையாள வேண்டுமே அல்லாமல் வீணாக இடித்த மாவையை எடுத்துக் கொண்டிருப்பது பைத்தியக்காரத்தனமையாகும். மகாத்மா காந்தி ஸ்டேட்ஸ்மென் பத்திரிகைக்கு எழுதிய பதிலில் ஒத்துழையாமை இயக்கம் தோல்வியுற்றதற்கு தகுந்த காரணத்தை காட்டியிருக்கிறார். படித்த வகுப்பார் நான் சொல்லுகிறபடி கேட்பார்களேயானால் இப்பொழுதே ஒத்துழையாமை திட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்து சித்திப்பெறச் செய்துவிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இதிலிருந்தே இவ்வளவு ரூபாயும், இவ்வளவு தியாகமும், இவ்வளவு பேர் சிறை சென்றதும், மகாத்மா சிறையில் பதிந்ததும், உண்ணாவிரதம் இருந்ததும் இப்படித்த வகுப்பினராலேயே பாழடைந்து விட்டதென விளங்கவில்லையா? அதோடு மாத்திரம் அல்லாமல் எவ்வளவு பெரிய தத்துவத்திற்காக வசூலிக்கப்பட்ட பணமும் செய்யப்பட்ட தியாகங்களும், சிலர் சட்டசபைக்கும் முனிசிபாலிட்டி தாலுகா போர்டிற்கு போவதற்கும், சிலர் மேயர் ஆவதற்கும் அது உதவினதோடு அல்லாமல் விபசாரத்தன்மை, இம்மோரல் என்று சொல்லத் தகுந்த மாதிரி மேடைகளுக்கு வரும்போது மாத்திரம் கதர் உடுத்தி வந்தால் பெரிய காங்கிரஸ்காரனும் தேசபக்தனும் ஆகிவிடலாம் என்ற தீர்மானத்திற்கு விடுதலை சபையாகிய காங்கிரஸில் மகாத்மா காந்தியே இடம் கொடுக்கும்படி வந்துவிட்டதென்றால் இனி மறுபடியும் பணம் கொடுப்பதும் மக்கள் தியாகம் செய்வதும் என்பது சுலபத்தில் ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியமா? ராவணன், இரண்யன் போன்ற பலாஷ்யர்கள் அருமையாய் செய்த தவத்தின் பலனையும் அற்புதமான கல்வி அறிவையும் செய்தியை கற்பழிக்கவும் தன்னையே தெய்வமெனக் கொள்ளவும் முறையே உபயோகப்படுத்திக் கொண்டது போல் மக்களின் தியாகமும் அறிவும் உபயோகப்படுத்தப்படாமல் எவ்வகையிலும் சந்தேகமற்றதும் பாமர ஜனங்களுக்கு நம்பிக்கை உள்ளதும் யோக்கியமானவர்களுடைய தியாகமே தேவை உள்ளதாகவும் அடிக்கடி மாறுபாடுபடக்கூடாததுமான ஒரு திட்டத்தை ஏற்பாடு செய்து கொண்டு அத்திட்டத்திற்கு ஒத்தவர்களை மாத்திரம் அதில் சேர்த்துக்கொண்டு படித்த வகுப்பினர் எனப்படுவோரை விலக்கி பலனை பற்றி பயப்படாமல் நடத்தக்கூடிய காலம் என்று மகாத்மாவுக்கு வருகிறதோ அன்றுதான் இந்தியாவின் ஏழை மக்களுக்கு விடுதலை ஏற்படும்.